ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் 15ஆம் அதிகாரம் 11வது வசனம். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்து இருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும். பாருங்க, இயேசு கொடுக்கின்ற அந்த சந்தோஷம் உங்கள நிலைச்சிருந்துச்சுன்னா உங்க சந்தோஷம் நிறைவாக காணப்படும், நிறைவாக காணப்படும். பாருங்க, இது உலகம் தருகின்ற ஒரு சந்தோஷம் அல்ல, உலகத்தை படைத்தவர் தருகின்ற சந்தோஷம். காரியங்களினால் வருகின்ற சந்தோஷம் அல்ல, இது கர்த்தரால் வருகின்ற ஒரு சந்தோஷம். ஏதோ ஒரு காரியம் ஆகுது, அந்த ஆகிற காரியத்தினால் உண்டாகுகின்ற ஒரு ஆனந்தம் அல்ல, ஆண்டவரால் வருகின்ற, ஆண்டவர் நம்மோடு கூடவே இருக்கின்றதனால் வருகின்ற ஒரு ஆனந்தம். இதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தர வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். பாருங்க, இயேசு கிறிஸ்து நம்மை சந்தோஷிப்பிக்கின்ற தேவனாக இருக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கின்றவராக இருக்கிறார். வசனம் சொல்லுது, உன் துக்கம் சந்தோஷமாக மாறும். இயேசு சொல்றாரு, உன் துக்கம் சந்தோஷமாக மாறும். எப்படி மாறும்? என்கிட்ட வந்துட்டேன்னா மாறும். ஏன்னா துக்கத்தை சந்தோஷமாக மாற்றக்கூடியவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய ஊழியத்திலே பல துக்கங்களை அவர் சந்தோஷமாக மாற்றி இருக்கின்றார். நாயினூர் அப்படின்ற ஒரு ஊருக்கு போறாரு. போற வழியில ஒரு ஒரு வாலிபன் மரித்து விட்டான். அவனை அப்படியே தூக்கிட்டு வர்றாங்க. அந்த அம்மா, அந்த கைம்பன், அவனுக்குன்னு இருந்தது, அவங்களுக்குன்னு இருந்தது ஒரே ஒரு மகன், அவனும் இறந்துட்டான். இப்ப துக்கத்தோடு அழுகையோடு வரும் பொழுது இயேசு அந்த துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறார். எப்படி மாத்துறாரு அப்படின்னா, அந்த வாலிபனை இயேசு உயிரோடு எழுப்புகின்றார். லாசர் என்கிற ஒரு மனிதன் மரித்து விட்டான். அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ணி 4 நாள் ஆச்சு. அவங்க வீடே துக்கமா இருக்குது. சொல்ல போனா பெத்தானியா அந்த ஊரே துக்கமா தான் இருக்குது. இயேசு போய் அவனை உயிரோடு எழுப்பி அந்த துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினார். பல காரியங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் பாருங்க. இயேசு துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக மாற்றுகின்றவர், புலம்பலை எல்லாம் ஆனந்த களிப்பாக மாற்றுகின்றவர், அழுகையின் கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுகின்றவர் இவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் பாருங்க. அப்ப கர்த்தர் நமக்கு சந்தோஷத்தை தருகின்றார். அந்த சந்தோஷத்திலே நாம் நிலைத்து நிற்க வேண்டும். இப்ப ஆலயத்துக்கு வந்த உடனே சந்தோஷம் இருக்குதா? எல்லாத்துக்குமே சந்தோஷம் இருக்குது. நீங்க ஆனந்தமா ஆராதிச்சீங்க, அகமகிழ்ந்து ஆண்டவரை துதிச்சீங்க, அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள இப்ப இருக்குது. ஆனா இந்த சந்தோஷம் அப்படியே இருக்கணும், குறைஞ்சு போயிடக்கூடாது. ஆலயத்தை விட்டு வெளியில போன பிறகு குறைஞ்சிடக்கூடாது, வீட்டுக்கு போன பிறகு குறைஞ்சிடக்கூடாது, வேலை பார்க்குற சமயத்துல குறைஞ்சிடக்கூடாது. இப்ப இருக்கிற அந்த சந்தோஷம், இப்ப இந்த ஆலயத்துல நீங்க பெற்ற இந்த சந்தோஷம் அப்படியே இருந்துகிட்டே இருக்கணும். அதற்கான வழிமுறைகளை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். பாருங்க, அப்ப என்னென்ன காரியங்களினால மனுஷனுக்கு சந்தோஷம் எல்லாம் போகுது அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். கவலை எதனால வருது? பாருங்க, ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. யோவேல் 1ஆம் அதிகாரம் 4 அப்புறம் 12 ஆகிய வசனத்தை வாசிங்க. 4 அப்புறம் 12. பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. சொல்லுவாங்க பாருங்களேன், ஒண்ணு போக ஒண்ணு நடந்துகிட்டே இருக்குது. இப்பதான் ஒண்ணு போச்சு, அடுத்து ஒண்ணு, இப்பதான் ஒண்ணு போச்சு, அடுத்து இப்படியே ஒண்ணு போக ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. நெகட்டிவாவே நடந்துகிட்டு இருக்குது, எதிர்மறையாவே நடந்துகிட்டு இருக்குது, தீமையாவே நடந்துகிட்டு இருக்குது. அந்த அப்படி போலதான் 12வது வசனத்தை வாசிங்க. திராட்சை செடி வதங்கி அத்தி மரம் சாரமற்று போகிறது, மாதளை, பேரிச்சம், கிச்சிலி முதலிய வெளியின் செடிகள் எல்லாம் வாடி போயின. எல்லா பயிர்களும், எல்லா விதமான செடி கொடிகளும் வாடி போயிருச்சு, அவனுக்கு சொந்தமானதெல்லாம். சந்தோஷம் மனுபுத்திரரை விட்டு ஒழிந்து போயிற்று. ஒண்ணு போக ஒண்ணு நெகட்டிவா நடக்குது. அடுத்து அவனுக்குன்னு இருந்ததெல்லாம் வாடி போச்சு. அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சந்தோஷம் மனுபுத்திரரை விட்டு சொல்லுங்க ஒளிந்து போயிற்று. அப்ப இந்த காலை வேளையிலே சந்தோஷமற்றவர்களாக, மகிழ்ச்சி அற்றவர்களாக நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்களா? உங்களுக்கான ஒரு நற்செய்தி, இழந்து போன உங்களுடைய சந்தோஷத்தை
மீட்டு கொடுக்கிறதற்கு ஒருத்தர் இருக்கிறார். அவர் பெயர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இந்த பூமிக்கு மனு உருவெடுத்து மனிதனாக வந்தார் என்கிற அந்த நற்செய்தியை தூதன் அறிவிக்கும் பொழுது எப்படி சொல்றான் அப்படின்னா, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். அப்ப அவரு பிறந்ததே எப்படி சந்தோஷம்னா மிகுந்த சந்தோஷம். ஏன்னா அவர் தான் துக்கத்தெல்லாம் சந்தோஷமாக மாற்றக்கூடியவர். உங்கள் கண்ணீருக்கு பதில் அவர், உங்களுடைய அழுகைக்கு பதில் அவர், உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு இயேசு. அவர் இல்லாம தீர்வு கிடையாது, அவர் இல்லாம விட கிடையாது, அவர் இல்லாம எதுவுமே கிடையாது. அவர் தான் சகல ஜனத்திற்கும் சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய இரட்சகர். இரட்சகர், கர்த்தராகிய இரட்சகர். சரி, இப்ப பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரை உள்ள வசனங்களை அப்படியே வாசிங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பாருங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்கள் அப்படின்னு நான் மறுபடியும் சொல்றேன். 5 வாசிங்க. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக, கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். சரி, கவனிங்க. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப சந்தோஷத்திற்கு எதிரி எது சொல்லுங்க? அந்த வசனத்திலே இப்பதான் படிச்சோம், கவலை. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாம. அப்ப சந்தோஷத்திற்கு எதிரி என்னது? அப்ப கவலை எதனால வருது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியா சந்தோஷத்துல நினைச்சு நிக்க முடியுமா? சொல்லுங்க, நிக்க முடியும். இதான் பிரச்சனை அப்படின்னா இந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்கான வழிமுறைகளை நம்ம கையாண்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனை வராம நம்ம என்ன பண்ணிடலாம்? தப்பிச்சிடலாம். பாருங்க, கவலை தான் சந்தோஷத்தை போக்குது. சந்தோஷமா இருக்குது, கவலை வரும்போது என்ன ஆயிருது? சந்தோஷம் போயிருது, பெற்றுக்கொண்ட சந்தோஷம் அப்படியே போயிருது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை அப்படியே நிலைச்சு நிக்கணும். அப்படிதான் ஆண்டவர் விரும்புறார். அப்படிதான வசனத்தை நம்ம பார்த்தோம். என்னது? என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும் படிக்கும். நான் கொடுத்த சந்தோஷம் அப்படி நிலைச்சு நிக்கணும், அது நிறைவா இருக்கணும். அப்படின்னா கவலைப்படக்கூடாது. கவலை தான் சந்தோஷத்துக்கு எதிரி. அவ எதனால ஒரு மனுஷனுக்கு கவலை வருது? மனுபுத்திரனுக்கு சந்தோஷம் அற்று போயிருச்சு, சந்தோஷம் அவனை விட்டு விலகி போயிடுச்சு. எதனால, என்னென்ன காரணத்தினால அவனுக்கு கவலைகள் வருகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்து வாசிங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க. 6:34. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். பாருங்க, ஃபர்ஸ்ட் எதை குறிச்சு ஒரு மனுஷன் ரொம்ப கவலைப்படுறான் அப்படின்னா எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுகின்றான். நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு எப்படி முடிய போகுது, இன்னைக்கு இன்னைய தேவை, இன்னைக்கு உள்ள தேவைகள் சந்திக்கப்பட்டு விட்டது, இன்னைக்கான பிரச்சனைக்கான முடிவு கிடைத்து விட்டது. ஆனா நாளை கழிச்சு, அடுத்த மாசம், அடுத்த வருஷம், இன்னும் இப்படி சொல்லிட்டு அந்த எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், அது அவனுக்குள்ளே கவலையை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் அவனுக்குள்ள கவலையை கொண்டு வருகின்றது. பாருங்க, ஒரு மனுஷன் ஒரு விதைய கொண்டு போய் விளை நிலத்துல புதைச்சி வச்சுட்டு வந்துட்டான். முதல் நாள் பாக்குறான், முளைக்கவே இல்லை. 2வது நாள் பாக்குறான், முளைக்கவே இல்லை. உடனே அவனுக்குள்ள கவலை வந்துச்சு, ஐயோ முளைக்கலையே. மறுபடியும் 3வது நாள் ஓடி போய் என்ன பண்றான், அந்த விதைச்சு வச்சான்ல அந்த இடத்த தோண்டி பார்த்து விதை இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறான். உள்ள இருக்குது. மறுபடியும் மூடுறான். மறுபடியும் ஓடி போய் தோண்டி பார்த்துட்டே இருக்கான். முளைக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் முளைக்கவே இல்லை. பாருங்க, அவன் மட்டும் விதைச்சு விட்டுட்டு கவலைப்படாம வந்துட்டான் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா முளைக்க ஆரம்பிச்சிடும். பாருங்க, ஒரு சில வேலைகளை நம்ம செய்யறோம், பலனை கர்த்தர் தான் கொடுக்குறாரு. நம்ம அதுக்கு நம்ம கிடைக்கலையே வரலையே, நான் இன்வெஸ்ட் பண்ணேனே, நான் அப்படி பண்ணேனே, இப்படி பண்ணேனே, எனக்கு வரல சொல்லிட்டு நீங்க அப்படியே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால ஒண்ணுமே கிடைக்காது. விதைச்சது அவனோட வேலை, முளைக்க வைக்கிறது கர்த்தரோட வேலை. வானத்துல இருந்து மழையை பெய்ய பண்ணுவாரு, முளைக்க வைப்பாரு, அது முளைக்கும்.
அது அந்த சீசன்ல அந்த நேரத்துல அது வரும். அப்ப எதிர்காலத்தை குறிச்சு நீங்க என்ன பண்ண வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் என்ன பண்ணுவாரு, எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். பார்த்து கொள்வார். அதான் வசனம் சொல்லுது, என்னுடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்திலே இருக்கின்றது சொல்லுங்க. என்னுடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். என்னுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் என்னுடைய பின்னிலைமையை கர்த்தர் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். என்னுடைய முந்தின சீரை பார்க்கிலும் எனக்கு நற்சீர் உண்டாகும்படியாக கர்த்தர் நிச்சயமாகவே செய்வார் என்கிற நம்பிக்கையிலே நீங்கள் இருந்தீர்கள் என்றால் எதிர்காலத்தை குறித்து நீங்க கவலைப்பட மாட்டீங்க. நல்ல நிலைமையில தான் கர்த்தர் உங்களை வைப்பார். இப்ப வச்சிருக்கிறாருல, இப்ப இருக்கிறீங்கல்ல, இப்ப என்ன ரொம்ப உடஞ்சு போய் உட்காந்துருக்கிறீங்க, இப்ப இதை விட பெட்டரா தான் அடுத்து வைப்பார். இதோட மோசமான நிலைமைக்கு நீங்க போக மாட்டீங்க. இதோட மோசமான நிலைமை கண்டிப்பா போக மாட்டீங்க. இதை விட வர்றதுக்கு முன்னாடி மோசமா இருந்திருக்கலாம், வந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு உட்கார வச்சிருக்கிறாருன்னா அடுத்து இதை விட பெரிய இடத்துல உட்கார வைப்பாரு. உங்களுடைய ஃபியூச்சர் வந்து ஒளிமயமா தான் இருக்கும். அதனால எதிர்காலத்தை குறித்து என்ன பண்ண வேண்டாம், கவலைப்படவே வேண்டாம். அடுத்து எதற்காக ஒரு மனுஷன் கவலைப்படுறான் அப்படின்னா, எடுத்து வாசிங்களேன். லூக்கா 12ஆம் அதிகாரம் 25-26 வாசிங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 25-26. கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? பாருங்க, நம்மளால ஒரு சில விஷயங்களை செய்ய முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் சொல்லுங்க, கவலைப்படுறோம். என்னால ஒரு சில விஷயத்த செய்ய முடியல அப்படின்றதால நம்ம என்ன பண்றோம், கவலைப்படுறோம். இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, கவலைப்படுறதுனால எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்ட முடியாது. அப்படியே கூட்ட முடியுமா? முடியாது. அப்ப உன்னால முடியாத காரியத்திற்காக நீ எதுக்கு கவலைப்படுற? உன்னால முடியாத காரியத்திற்காக நீ எதற்கு கவலைப்படுற? பாருங்க, வசனம் சொல்லுது, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். இதை விசுவாசிக்கிறீங்களா? அப்போ உன்னால முடியலன்னா கர்த்தரால முடியும், கர்த்தர் பார்த்துக்குருவாருன்னு அவர் மேல நம்பிக்கை வச்சுக்கிட்டு கவலைப்படாம இரு, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். பாருங்க, ஒரு சில மனுஷங்களை நம்மளால என்ன பண்ண முடியாது, திருத்தவே முடியாது. ஒரு சில மனுஷங்களை திருத்தவே முடியாது. ஒரு சில மனுஷங்க வந்து மனம் திரும்பவே மாட்டாங்க. ஒரு சில மனுஷங்க வந்து கடினமா தான் இருப்பாங்க. ஒரு சில மனுஷங்களுக்கு வந்து சுட்டு போட்டாலும் புத்தியே வராது. அவங்களுக்காக நீங்க கவலைப்பட்டு என்னத்த ஒண்ணும் பண்ண முடியாது. ரட்சிப்பை அளிக்கிறவர் கர்த்தர். ஒரு மனுஷன் ரட்சிக்கிறவர், மனம் திரும்ப வைக்கிறது கர்த்தர் தான். பாருங்க, ஒரு நாட்டுல வந்து ஒரு ராஜா அரசாண்டு இருக்கிறாரு. அந்த ராஜாட்ட ஒரு மந்திரி இருந்திருக்கிறான். பல மந்திரி இருக்கிறாங்க, அதுல ஒரு மந்திரி. அந்த மந்திரி எப்படிப்பட்ட மந்திரினா, மோசமான ஒரு ஊழல் பேரொழி. என்ன பண்ணுவான், ஊழல் பயங்கரமா பண்ணுவான். எந்த துறையில அவனை நீ அமைச்சரா போட்டாலும் அந்த துறையில மோசடி பண்ணி பயங்கரமான மாடி வீடு மங்களாங்காலம் கட்டி கொள்ளையடிச்சிருவான். இது ராஜாவுக்கு தெரியப்பட்டுக்கிட்டே இருக்குது. என்னடா அது, இவன் என்ன பண்றது, எந்த இலாக்காவுக்கு இவனை மாத்தினா கூட என்ன பண்ணிடுறான், கொள்ளையடிச்சிடுறான். கொள்ளையடிக்க முடியாத ஒரு இலாக்கால அவனை போடணும்டா அப்படின்னா அப்படி ஒரு இலாக்காவே இல்லை. சரி, இவனுக்குன்னு ஒரு புதுசா ஒரு துறையை நிர்ணயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடற்கரை ஓரத்துல அவனுக்கு ஒரு வேலையை நியமனம் பண்ற ராஜா. என்ன அப்படின்னா, உனக்கு வந்து கடற்கரை ஓரத்துல ஒரு ஆபீஸ் போட்டு கொடுக்குறேன். நீ என்ன பண்ணணும்னா, இந்த கடல்ல வந்து அலை அடிச்சுட்டு போகுதுல, எத்தனை அலை ஒரு நாளைக்கு வந்துட்டு போகுதுன்னு கணக்கு எழுதி ரிப்போர்ட் எனக்கு மாசத்தோட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அது வித்தியாசமா இருக்கு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் வேலைக்கு உட்காந்துட்டான். பாருங்க, ஒரு மாசத்துக்குள்ள ஒரு பெரிய மாடி வீடு கடற்கரையில கட்டிட்டான். யாரு? அவன் வாங்குற சம்பளத்துக்கும் அவன் மாடி வீடு கட்டுறதுக்கு சம்பந்தமே இல்லை. அப்ப என்னன்னா, இதுல இதை ஊழல் பண்ணிருக்கான். இதுல எப்படா ஊழல் பண்ணா ராஜா கூட குழப்பம் ஆகி போச்சு. எப்படா ஒரு மாசத்துக்குள்ள ஒரு மாடி வீடு கட்டிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டு விசாரிச்சிருக்கிறாங்க. விசாரிக்கிறப்ப ஒண்ணுமே தெரியல. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சிருக்கிறாங்க. என்ன விஷயம், ஏன் எப்படி சம்பாதிக்கிறான் அவன் எப்படி கேட்கிறப்ப அவன் என்ன பண்ணிருக்கிறான் அப்படின்னா, அங்க மீன் பிடிக்க போவாங்கல்ல மீனவர்கள், அவங்கள கூப்பிட்டு ஒரு நாளைக்கு எத்தனை ஆளை வந்துட்டு போகுது, இந்த கணக்கு வந்து எனக்கு என்ன பண்ணணும், நீ கொடுக்கணும். கொடுக்கல அப்படின்னா உன்னை நான் மீன் பிடிக்க உள்ள அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க முடிக்கிறாங்க. எப்படா அலையை எப்படா எண்ணி கொடுக்கறது கணக்கு, இதென்ன புது கேஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா எங்களால அலையெல்லாம் என்ன முடியாது, அதுக்கு பதிலா என்ன பண்றோம், உங்களுக்கு வந்து டெய்லி ஒரு சன்மானம் கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றானுங்க, டெய்லி என்ன பண்றாங்க, லஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இந்த காசு வச்சு என்ன பண்ணிட்டான், அவன் ஒரு மாசத்துல வீடை கட்டிட்டான். பாருங்க, ராஜாக்கு மண்டே குழப்பிடுச்சு. என்ன பண்ணாலும் என்ன பண்ண முடியாது, திருத்தவே முடியாது. ஒரு சில ஆட்கள் இப்படிதான், எங்க போனாலும் அங்க போய் என்ன பண்ணிடுவாங்க, குடியை கெடுத்து விட்டுறாங்க. அப்படிப்பட்ட நபர்களை நம்ம என்ன பண்ண முடியாது, மாற்றம் செய்ய முடியாது. அதை கர்த்தர் தான் செய்ய முடியும். அப்படிப்பட்ட நபர்களை கர்த்தருடைய சமூகத்துல என்ன பண்ணிடணும், ஒப்பு கொடுத்தோம். அப்ப அதை பத்தி நம்ம கவலைப்படவே
கூடாது. நம்மளால முடியாதத நம்ம நினைச்சு என்ன பண்ணக்கூடாது, கவலவே படக்கூடாது. பாருங்க, ஒரு சில மனிதர்களுக்குள்ள மாற்றத்தை கர்த்தர் தான் ஏற்படுத்த முடியும். ஒரு சில சூழ்நிலைகளை நம்மளால என்ன பண்ண முடியாது, சரி செய்யவே முடியாது. ஒரு சில சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னா அந்த சூழ்நிலைகளை நம்மளால சரி செய்ய முடியாது. அதையும் சமூகத்துல ஒப்பு கொடுத்துடணும், கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும். ஒரு சில வியாதிகள், ஒரு சில பலவீனங்கள், ஒரு சில விஷயங்கள்லாம் டாக்டரால கூட சரி செய்ய முடியாது. அதை நினைச்சு நீங்க கவலைப்படுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதெல்லாம் நீங்க கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்துட்டு சந்தோஷமா இருக்கணும். கர்த்தர் கொடுத்த சந்தோஷம் உங்களுக்குள்ள நிலைச்சு நிக்கணும். அப்ப நம்மளால முடியாத காரியத்திற்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அடுத்து மூன்றாவது எடுத்து வாசியுங்கள். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 22வது வசனம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 13:22. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். பாருங்க, உலக கவலை, எல்லாம் சொல்லுங்க, உலக கவலை, ஐஸ்வர்ய மயக்கம். பாருங்க, போதுமானதான ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுக்கு இருந்தாலும் அவன் திருப்தி அடையவே மாட்டான். போதுமான ஆசீர்வாதம் அவனுக்கு இருக்குது, ஆனா அதுல அவன் திருப்தி அடைய மாட்டான். அடுத்து பாத்துறீங்களா, அவன் தட்டுல எல்லாமே இருக்கும், ஸ்பெஷலான ஐட்டம் தான் இருக்கும், ஆனா அடுத்து என் தட்டையே பார்த்துட்டே இருப்பான். என்னடா சாப்பிடுறாரு, நீங்க ஹோட்டல்ல போய் பாருங்க, அங்க என்ன சாப்பிடுறாங்க, அங்க இப்படிதான் பார்ப்போம் நம்ம. அப்படித்தானே இயற்கையாவே நேச்சுரல் அப்படிதான் நம்மளுக்கு அமைஞ்சு போச்சு. பாருங்க, நமக்கு போதுமான நிலைமையில ஆசீர்வாதம் இருக்குது. மத்தவங்க நிலைமைய பார்த்து நம்ம பொறாமப்படக்கூடாது. அதன் மூலமாக நம்மளுக்குள்ள ஒரு கவலை வரவே கூடாது. அது ஒரு கவலை. அது என்னன்னா, அது உலகத்தின் கவலை, உலகத்தின் சிந்தனை. எனக்கு போதுமானதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அது போதும். மத்தவங்க எப்படி அப்படி இருக்கிறாங்களே இப்படி இருக்கிறாங்களே, அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியம். அதே போல கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டுமே அல்லாமல் அதை பார்த்து கவலைப்படக்கூடாது. அவர்களை ஆசீர்வதித்த தேவன், அவர்களை உயர்த்திய தேவன், அவர்களை மேன்மைப்படுத்திய தேவன் என்னையும் ஆசீர்வதிப்பார், என்னையும் உயர்த்துவார் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு வர வேண்டும். இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு அடுப்புல போடப்பட போகின்ற காட்டு புல்லுக்கே கர்த்தர் உடுத்துவிப்பார் என்றால், கர்த்தருடைய பிள்ளையாகிய என்னை எப்படி உயர்த்துவார், எப்படி உறுத்துவிப்பார், எப்படி ஆசீர்வதிப்பார் என்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ள வர வேண்டும். நித்திய நரகத்திற்கு என்று நியமிக்கப்பட்ட பாவத்திலும் துன்மார்க்கத்திலும் வாழுகின்ற ஒரு மனுஷனே ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறான் என்றால், நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவன், தேவனுடைய பிள்ளை, கர்த்தரோடு என்றென்றும் இருக்கக்கூடிய அந்த நிலைமை அடைய போகின்றவன் என்னை எப்படி கர்த்தர் ஆசீர்வதிக்காமல் விடுவார் என்கிற அந்த நிலை, அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே வரும் பொழுது நீங்கள் கவலைப்படாமல் இருப்பீங்க. அப்ப உலக கவலை உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, மற்றவங்களை பார்த்து வரவே கூடாது. உங்களை பார்த்து மற்றவங்களுக்கு வரலாம், மற்றவங்களை பார்த்து உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, உலக கவலை வரவே கூடாது. அவங்க கார் வச்சிருக்காங்களே, அவங்க வீடு வச்சிருக்கிறாங்களே, அவங்க பைக் வச்சிருக்கிறாங்களே, உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார், கவலைப்படாதீங்க. பிரபஞ்சத்தின் பிள்ளைகளுக்கே கொடுக்கிறார் என்றால், பிரபஞ்சத்தை படைத்த தேவனுடைய பிள்ளையாகி உங்களுக்கு அவர் எப்படி கொடுக்காமல் இருப்பார்? சொல்லுங்க, கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? அப்ப உலக கவலை நம்மளுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, வரவே கூடாது. இக்கரைக்கு அக்கறை பச்சை, இங்க இருந்து பாக்குறப்ப அங்க பச்சையா தெரியும், அங்க இருந்து போனா இங்க பச்சையா தெரியும், அங்க பெஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கும், ஒண்ணுமே இருக்காது. இங்க பாருங்க, இக்கரைக்கு அக்கறை பச்சையா தான் இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது எல்லாமே பெஸ்ட் தான். அன்னைக்கே சொன்னேன், உங்களுக்கு கொடுத்தது எல்லாமே பெஸ்ட் தான். உங்களுக்கு சிறப்பான தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு சிறப்பான வரங்களை கொடுத்திருக்காரு, உங்களுக்கு சிறப்பான ஆற்றலை கொடுத்திருக்காரு, உங்களுக்கு சிறப்பான நல்ல மனைவியை, நல்ல கணவனை, நல்ல குடும்பத்தை, நல்ல பிள்ளைகளை, நல்ல வேலையை, நல்ல சூழ்நிலைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அப்ப மத்தவங்களை வச்சு நீங்க கம்பேர் பண்ணி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்து நான்காவது காரியமாக எப்படி ஒரு மனுஷனுக்குள்ள கவலை வருது அப்படின்னா, எடுத்து வாசிங்களேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. அப்ப சரியான ஜெபம் இல்லை என்றால் கவலை வரும், அப்படிதானே? ஒருத்தவங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியும், இவங்க ஜெபிக்கவே. சரியான ஜெபம் இல்லை அப்படின்னா மூஞ்சில அப்படியே கவலை வந்துடும். அப்ப ஒரு சரியான ஒரு ஜெப அனுபவம் உங்களுக்கு அவசியமானதாக இருக்கிறது. பாருங்க, ஒரு கவலையோடு, ஒரு பிரச்சனையோடு ஒரு பெரிய செல்வந்தன் ஒரு பாஸ்டரை சந்திக்கிறதுக்காண்டி போயிருக்கிறான். போய் சொல்றான், அவனுடைய பிரச்சனைலாம் சொல்றான், கவலையெல்லாம் சொல்றான், வேதனைலாம் சொல்றான். இந்த பாஸ்டர் அப்படி கேட்டுக்கிட்டே இருக்காரு. கேட்டுட்டு சொல்றாரு, உன் எல்லா பிரச்சனைக்கான தீர்வு
உன் வீட்டுல ஒரு ரூம்ல இருக்குது. உன் எல்லா பிரச்சனைக்கான தீர்வு உன் வீட்டுல ஒரு ரூம்ல இருக்குது. அப்படியா? நான் தானே வீட்டை வந்து என்ன பண்ணேன், வடிவமைச்சு கட்டுனேன். என்ன எனக்கு என்னென்ன ரூம் இருக்குது, அந்த பிரச்சனைக்கான தீர்வு எந்த ரூம்ல இருக்குது, எந்த ரூம்ல இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த பாஸ்டர் சொன்னாரா, அந்த ரூமுக்கு நீ போறதே கிடையாது. என்ன ரூம்? அதுதான் பிரேயர் ரூம். அதான் பிரேயர் ரூம். உன் எல்லா பிரச்சனைக்கான தீர்வு எங்க இருக்குதுன்னா பிரேயர் ரூம்ல இருக்குது. நீ ஜெபிக்கிற இடத்துல இருக்குது, நீ ஜெபிக்கிற ஸ்தலத்துல இருக்குது. அங்கதான் எல்லா பிரச்சனைக்கான தீர்வு இருக்குது. அங்கதான் உன் கவலைக்கான தீர்வு இருக்குது. அங்கதான் உன் கண்ணீருக்கான தீர்வு இருக்குது. அங்கதான் உன்னுடைய வலிக்கான வேதனைக்கான தீர்வு இருக்குது. அங்கதான் உன் வேண்டுதலுக்கான விண்ணப்பத்திற்கான பதில் இருக்குது. அங்க போகாம நீ ஏன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? கவனிங்க. அப்ப அந்த வசனம் சொல்லுது, உம்முடைய சமூகத்திலே பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசத்தில் நித்திய பேரின்பமும். கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்துட்டீங்கன்னா உங்க கண்ணீருக்கான அந்த பதிலை கர்த்தர் கொடுக்கிறார். உங்கள் பிரச்சனைக்கான தீர்வை அங்கே அவர் கொடுக்கின்றார். அப்ப கர்த்தருடைய சமூகத்துல என்ன பண்ணணும்? அமர வேண்டும். எனக்கு தனியா ரூம்லாம் இல்ல பாஸ்டர். இல்ல இல்லாவிட்டாலும் தனியே அமர்ந்து ஒரு இடத்துல என்ன பண்ணுங்க? செபிங்க. அது தேவ சமூகம். பாருங்க, இப்ப நம்ம கர்த்தருக்காக என்ன பண்றோம்? துதி பலிகளை செலுத்தி ஒரு ஆவிக்குரிய பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை ஆராதிக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பலிபீடத்தை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிசிக்கலாவே கட்டுவாங்க. மெட்டீரியல் வச்சு கட்டுவாங்க. கட்டிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க? ஆண்டவருக்கு பலி செலுத்துவாங்க. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாகப்பட்டதுனால நம்ம பலி செலுத்த வேண்டியதில்லை. அதற்கு பதிலாக ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுக்கணும். அப்ப இருக்கிற இடத்துல நீங்க என்ன பண்ணலாம்? பலிபீடத்தை கட்டி கர்த்தரை நீங்கள் பலி ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருக்கு மகிமைப்படுத்தலாம். உங்களுடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களையும் கர்த்தருக்கு என்ன பண்ணலாம்? தெரியப்படுத்தலாம். அதான் வசனம் சொல்லுது, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துடன் கூடிய துதியோடு ஸ்தோத்திரத்தோடு என்ன பண்ணுங்க? ஜெபத்தை நீங்க அப்ப சரியான ஜெபம் இல்லை அப்படின்னா கவலை கண்டிப்பா வரும். அடுத்து 5வதாக எடுத்து வாசிங்க. எதனால ஒரு மனுஷனுக்கு வந்து கவலை வந்து வருகின்றது? சங்கீதம் 55:22 வாசிங்க. சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். பாருங்க, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கவனிங்க. அப்ப கர்த்தர் மீது பாரத்தை வைக்காமல் அந்த பாரத்தை நீங்கள் சுமந்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் உங்களுக்குள்ளே கவலை இருக்கும். வைக்க வேண்டிய இடத்துல வைக்காம உள்ளேயே நீங்க வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது கவலையா பாரமா உங்களுக்குள்ள ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொண்டேதான் இருக்கும். அப்ப வைக்க வேண்டிய இடம் எது? கர்த்தருடைய சமூகத்துல நீங்க வைக்கணும். கர்த்தருடைய சமூகத்துல வைக்காம உங்க மனசுக்குள்ளேயே நீங்க வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது கவலையாதான் இருக்கும். அப்ப அந்த கவலைய தீர்க்கிற இடம் கர்த்தருடைய சமூக. கர்த்தரிடத்துல வைக்கணும். கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கணும். கர்த்தரையே பாரத்தை சுமந்து கொள்வார். என் துக்கத்தை அவர் சுமந்து இருக்கிறாரு, அதனால நான் சுமக்க தேவையில்லை. என்னுடைய வேதனையை, என்னுடைய புலம்பலை, என்னுடைய வழியை நான் கர்த்தருடைய சமூகத்துல வைக்க போறேன் அப்படின்ற நிலைமைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க பாரத்தோட கவலையோடு என்ன பண்ண மாட்டீங்க? இருக்கவே மாட்டீங்க. அன்னாள் பாருங்க, அவ தேவ சமூகத்துல அழுது கர்த்தருடைய சமூகத்திலே விண்ணப்பத்தை வைக்கிறாள். வச்சுட்டு அந்த பாரத்தை வச்சுட்டு அவ திரும்பி போறா. அதுக்கப்புறம் அவ துக்க முகமாவே இருக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. அப்ப நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா கர்த்தர் மீது உங்கள் பாரத்தை என்ன பண்ணிடணும்? வச்சிடணும். நீங்க சுமந்துக்கிட்டு இருக்க கூடாது. வரும்போது பாரத்தோட வந்திருக்கலாம், போகும்போது பாரத்தோட போகாதீங்க. இங்க வச்சுட்டு போயிருங்க. அவர் யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக யாவையும் செய்து முடிக்கின்ற உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன். என் கூப்பிடுதல் சத்தத்திற்கு அவர் செவி கொடுப்பார். நிச்சயமா செவி கொடுப்பார். வானத்தையும் பூமியும் படைத்த தேவனாய கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். எத்தனை நம்புறீங்க? எனக்கு ஒத்தாசை வரும், உதவி வரும். கண்மலையாகிய கர்த்தரை நோக்கி நான் பார்க்கின்றேன். வானத்தையும் பூமியும் படைத்த தேவனாகிய கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். நான் பாரத்தோடு வந்திருக்கலாம், நான் பாரத்தோடு போக மாட்டேன். வழியோட வந்திருக்கலாம், நான் வழியோட போக மாட்டேன். எல்லாத்தையும் இங்க வச்சுட்டு நான் போயிருவேன். என் அழுகை இங்க வச்சுட்டு ஆனந்தத்தை எடுத்துட்டு போவேன். எத்தனை பேர் சொல்றீங்க? என் துக்கத்தை இங்க வச்சுட்டு நான் சந்தோஷத்தை எடுத்துட்டு போவேன். எத்தனை பேர் சொல்றீங்க? கர்த்தர் மீது பாரத்தை வைத்து விடுங்கள். அவர் உங்களை ஆதரிப்பார். பாருங்க, ஒரு அம்மா வந்து தலையில ஒரு பெரிய காய்கறி கூடைய தலையில அப்படியே சுமந்துக்கிட்டு தள்ளாடிக்கிட்டு அப்படியே நடக்கவே முடியாம அப்படியே கஷ்டத்தோடு அப்படியே வந்துகிட்டு இருக்குது. இன்னொரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு அந்த அம்மா என்ன பண்ணணும்? போகணும். பஸ்ஸுக்கும் டிக்கெட்டு இல்லை. அப்ப அந்த சைடு வந்து ஒரு டிராக்டர் போகுது. அந்த அம்மா போற ஊருக்கு டிராக்டர் போகுது. அப்ப இந்த டிராக்டர்காரன்ட்ட அந்த அம்மா சொல்லுது, தம்பி என்ன தயவு செஞ்சு நீ போற ஊர்ல இறக்கி விட்டுரு, அங்க வியாபாரத்தை நான் பார்க்கணும். திரும்பி ரிட்டர்ன் வர்றதுக்கு தான் என்கிட்ட காசு இருக்கு, போறதுக்கு காசு இல்லை, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா, உதவி செய்ப்பா அப்படின்னு சொன்னேன். சரிம்மா ஏறிக்கம்மா அப்படின்னு அவன் சொல்லிட்டான்.
இந்த அம்மா என்ன பண்ணிருச்சு, டிராக்டர்ல ஏறி உட்காந்துருச்சு. டிராக்டர் ஓட்டிக்கிட்டே போயிட்டே இருக்கிறான். ஊர் வந்துருச்சு. ஊர் வர்றப்ப இறங்குமா அப்படின்னு திரும்பி பாக்குறான். அந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த கூடைய தலையில வச்சுக்கிட்டு டிராக்டர்ல உட்காந்துருக்குது. கூடைய தலையை வச்சுட்டு உட்காந்துருக்குது இந்த அம்மா அப்படின்ட்டு. என்னம்மா தலையில கூடைய வச்சுட்டு உட்காந்துருக்குற அப்படின்னா, இல்லப்பா எனக்கு டிக்கெட் கூட காசு இல்ல, நீயே என்ன பாவப்பட்டு என்ன பண்ண ஏத்துன, உன் வண்டி வந்து என்னையே தான் சமைக்கும், எதுக்கு கூடைய சமைக்குது, வாரத்துக்கு மேல பாரம் உனக்கு வந்துடக்கூடாது, அந்த நல்ல இடத்துல தான்ப்பா அப்படி செஞ்சேன். அட முட்டாள் பாட்டியே, நீ ஏறும்போது உன் கூடையோட சேர்த்தா நீ ஏறுன, உன் கூடை உன்னை சுமக்கிற அந்த வண்டி உன் கூடையும் சேர்த்தா என்ன பண்ணுது, சுமக்க. அது தெரியாம நீயே சுமந்துக்கிட்டு இருக்கிற, அது தெரியாம நீயே சுமந்துட்டு இருக்க. அப்ப கர்த்தருக்குள்ள நீங்க வரும் பொழுது உங்களையும் அவர் சுமக்கிறவராக மாறிவிட்டார், உங்கள் பாரத்தையும் அவர் சுமக்கிறவராக மாறிவிட்டார். இப்ப அது உங்க பிரச்சனையும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, அது உங்க பிரச்சனை இல்ல, அது கர்த்தருடைய பிரச்சனை. அது உங்களுடைய யுத்தம் என்று நீங்க நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். யுத்தம் கர்த்தருடையது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, அப்ப நீங்க பாரத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாரத்தை கர்த்தருடைய சமூகத்திலே வைத்து விட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். சரி, அப்ப இதெல்லாம் கவலை வருது, இதனாலதான் கவலை வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதெல்லாம் கவலை வருவதற்கான ஒரு காரணம். இந்த இடத்துல ஓட்ட இருந்துச்சுன்னா சந்தோஷம்லாம் லீக் ஆயிரும். இப்ப இதெல்லாம் அடைச்சிட்டோம், இதெல்லாம் வந்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னா போயிடும். இப்ப அடைக்கிறதுக்கான வழி என்ன, வரவிடாம தடுத்துடலாம், கவலை வரவிடாம தடுக்கிறேன்னு பார்த்துட்டோம். அந்த சந்தோஷத்துல நினைச்சு நிக்கிறதுக்கு என்ன செய்யணும், எடுத்து வாசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 28ஆம் அதிகாரம். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்த பொழுது நடந்த சம்பவம். அவங்க பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். பாருங்க, எப்ப உங்களுக்குள்ள சந்தோஷம் நிலைச்சு நிக்கும் அப்படின்னா, என் தேவன் என் இயேசு உயிரோடு இருக்கின்றார் என்கிற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அந்த சந்தோஷம் நிலைச்சு நிக்கும். யாரு உங்க கூட இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறாரு என்கிற அந்த விசுவாசம் ஆழமா உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, என் மீட்பர் எனக்கு உயிரோடு இருக்கின்றார். என் மீட்பர், அவர் என்னது மீட்பர். மீட்பர்னா என்னன்னா மீட்டு கொடுக்கிறவர். யோபு சொல்றான் எல்லாத்தையும் இழந்துட்டான், அவனுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யம் சொத்து பத்தி எல்லாத்தையும் இழந்துட்டான், பிள்ளைகளை இழந்துட்டான், சரீர சுகத்தை இழந்துட்டான், உடம்பெல்லாம் வியாதியா வந்துருச்சு, எல்லாமே இழந்துட்டு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படி சொல்றான். என்ன அர்த்தம்னா, மீட்பர் என்னன்னா மீட்டு கொடுக்கின்றவர். அவனா என்ன அர்த்தம், நான் இழந்து போனதை எல்லாம் மீட்டு கொடுக்கின்றவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மீட்பர், அவர் ரட்சகர். அப்ப ரட்சகர் உயிரோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்குமே என்றால் இந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள எப்படி இருக்கும், நிலைச்சு நிக்கும். பாருங்க, நம்ம வந்து ஒரு மரத்தையோ கல்லையோ மண்ணையோ சுருவத்தையோ வழிபடல, ஜீவனுள்ள மெய்தேவனாகிய கர்த்தரை வழிபட்டு கொண்டிருக்கின்றோம். அவர் உயிரோடு இருக்கின்றவராக இருக்கின்றார் என்கிற நம்பிக்கை உங்களோட இருந்துச்சுன்னா சந்தோஷமா இருப்பீங்க. இருக்க மாட்டீங்களா? அவர் இருக்கிறாரா, அப்புறதுக்கு நான் கவலைப்படணும், அவர் எனக்கு இருக்கிறாரு, அதுக்கு மேல யார் இருந்தா என்ன, யார் இடையில போனா என்ன, யார் வந்தா என்ன, யார் வராம போனா என்ன, எதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. என் மீட்பர் எனக்கு இருக்கிறார், என் ரட்சகர் என்னோட இருக்கிறார், அவர் என் கூட இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார், அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். பாருங்க, ஒரு பையன் வந்து ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் ஸ்கூல்ல படிக்கிற அந்த ஸ்கூலுக்கு பக்கத்திலேயே அந்த பையனுடைய அப்பா வேலை செய்யறாரு. இப்ப ஸ்கூல் டைம் முடியறதும் உங்க அப்பாவுக்கு வேலை முடிகிற டைம் ஒரே டைமா இருக்கிறதுனால 2 பேருமே சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு போவாங்க. அப்பா வேலை முடிஞ்சு வருவாரு, பையன் ஸ்கூல் முடிஞ்சு வருவான். அப்பாவும் பையனும் என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு சேர்ந்தே போவாங்க. இப்படிதான் ரெகுலரா நடந்துட்டு இருக்குது. ஒரு அடர்ந்த காட்டு வழியா நடந்து ஊருக்கு போகணும், இப்படிதான் போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப பையன் வந்து அப்பாட்ட வந்து ஏதோ ஆட்ட ஜாமான் விளையாட்டு ஜாமான் கேட்கறான். கேட்கும்போது அப்பா வாங்கி தரல, இப்போதைக்கு முடியாதுப்பா, இன்னொரு நாள் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கோவிச்சுக்கிட்டு என்ன பண்றான், அப்பா கூட வராம அவனா என்ன பண்ணிட்டான், தனியா இந்த காட்டு பாதையில இன்னைக்கு நானா நடந்து போயிடறேன்டா, அப்பா வேண்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பொம்மை வாங்கி தர மாட்டேன்டார், அதனால அப்பா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறான். போருங்க, போறான். நடக்கும் போதே அவனுக்குள்ள ஒரு திகில் வருது, நடக்கும் போதே அவனுக்குள்ள ஒரு பயம் வருது. யாரோ ரோட்ல நடந்து போறவங்கள பார்த்தா இவனை வந்து அடிக்க வர்ற மாதிரி தெரியுது, நாயை பார்த்தா கடிக்க வர்ற மாதிரி தெரியுது, மரத்தை பார்த்தா மரம் ஆடுற மாதிரி தெரியுது. பயத்தோட நடுக்கத்தோடய போறான். ஒரு இருட்டான பாதையில போறான், அங்க போனா பயப்படுறான், நடுங்குறான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதே பாதையா அவன் அனுதினமும் கடந்திருக்கிறான். அப்ப மரத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கிறான், இயற்கை காட்சிகளை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறான், அங்க எதிர்த்தாப்புல வர்ற மனுஷர்களை பார்த்து சிரிச்சிருக்கிறான். இப்ப பயத்தோடையும் ஒரு கவலையோடையும் ஐயோ எப்படியாவது வீட்டுக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். ஏன் அப்படின்னா அப்பா இல்ல,
அப்பா கூட இல்ல. அப்பதான் தெரிஞ்சு அப்பா கூட இருந்தா உண்மையிலே சந்தோஷமா தான் இருந்திருக்குது. அப்பா கூட இல்லாதனாலதான் அப்ப சந்தோஷம் போச்சு, பயம் வந்துருச்சு. பாருங்க, நான் சொல்றேன், அதரிசனமான தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூடவே இருக்கிறார். நீங்க பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் அவர் உங்க கூட தான் இருக்கிறாரு. நீங்க உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் அவர் உங்க கூட தான் இருக்கிறாரு. அப்ப அவர் கூட இருக்கிறாரு என்கிற அந்த 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 நிலையே உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, அடுத்து அந்த சந்தோஷத்திலே நிலைத்து நிற்பதற்கு அடுத்து என்ன வழி அப்படின்னா, எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 52வது வசனம். சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். சீஷர்கள் சந்தோஷத்தினாலும், அப்ப சந்தோஷம் எங்க இருக்குது? பரிசுத்த ஆவியில நிரப்பப்படும் பொழுது சந்தோஷம் வருது. வருதா இல்லையா? ஆவியில நிறையும் பொழுது சந்தோஷம் வருதா இல்லையா? ஆராதிக்கும் பொழுது சந்தோஷம் வருதா இல்லையா? அப்ப சந்தோஷம் உங்களுக்குள்ள நிலைச்சு நிக்கணும் அப்படின்னா, ஆவியிலே அடிக்கடி நிறைகின்ற அந்த அனுபவத்தை நீங்கள் அடிக்கடி பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியில் அதிகமாக நிறையணும். சும்மா சோத்திரம் 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 இல்ல, ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசணும். ஆவியில நிறையணும். ஆவியில நிறையணும். அந்நிய பாஷையில பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அப்ப உங்களுக்குள்ள என்ன உண்டாகுது? சந்தோஷம் உண்டாகிறது. ஏன்னா வசனம் சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கு. பரிசுத்த ஆவியினால் உண்டாகக்கூடிய சந்தோஷத்தை ஒரு மனிதன் எப்படி பெற்றுக் கொள்கிறான் என்றால், பரிசுத்த ஆவியினால் நிறையும் பொழுது பெற்றுக் கொள்கிறான். அப்ப இந்த பரிசுத்த ஆவியினால் நிறைகின்ற அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். பாருங்க, பாருங்க, அமெரிக்காவில் யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா அப்படின்ற ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது. அந்த பல்கலைக்கழகத்துல 2006ஆம் ஆண்டு டாக்டர் ஆண்ட்ரூ நியூபர்க் அப்படின்ற ஒரு டாக்டர், அவர் வந்து இந்த அந்நிய பாஷையை குறித்து ஆராய்ச்சி பண்றாரு. அவரு ஸ்கேன் பண்றாங்க, பிரெயின் ஸ்கேனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஸ்கேன் மெத்தட்ல 2 நபர்களை வச்சு அவங்க உடம்பெல்லாம் இது இஜிசிலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி போட்டு இது பண்ணி அந்த மூளை அதிர்வெண்களை வச்சு ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. ஒருத்தவங்கள டங்ஸ்ல பேச விடுறாங்க, இன்னொரு ஆள நார்மல்ல பேச விடுறாங்க, நார்மலா ஜெபிக்க விடுறாங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ரிசல்ட் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த டங்ஸ்ல பேசுறாங்க பார்த்தீங்களா, இந்த டங்ஸ்ல பேசி ஜெபிக்கும் போது, அந்நிய பாஷையில பேசி இந்த ஜெபிக்கின்ற அந்த அனுபவத்துல வரும்பொழுது என்ன நடக்குதுன்னா, இந்த மூளையில ஒரு சில நிகழ்வுகள் நடக்குதுல அவங்க ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. என்னன்னா, மொழியை உருவாக்கும் பகுதி இருக்கு பாத்தீங்களா, மூளையில மொழியை உருவாக்கும் பகுதி. இப்ப நான் பேசுறேன் பாத்தீங்களா, நான் பேசுறேன்னா ஒரு மொழியை உருவாக்கி தான் நான் ஒரு மொழியில திங்க் பண்ணி என்ன பண்றேன், பேசுறேன். இப்ப தமிழ் மொழியை திங்க் பண்ணி நான் பேசுறேன், நான் இங்கிலீஷ் மொழியை திங்க் பண்ணி பேசுறேன் அப்படின்ற மாதிரி. அப்ப அந்த மொழியை உருவாக்கக்கூடிய அந்த பகுதியில என்ன நடக்குது அப்படின்னா, அது அப்படியே குறைவாக காணப்படுகிறது, குறைவாக காணப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது கான்சியஸ்ல வரல, சப்கான்சியஸ்ல வருது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கான்சியஸ்ல சிந்திச்சு வர்றதுல அந்நிய பாஷை, சிந்திச்சு நான் பேசுறேன், அந்நிய பாஷை சிந்திச்சு பேசுறது கிடையாது அப்படின்றத ஒரு 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 ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இன்னொரு இதுல வந்து நம்ம பேசும்போது வந்து நம்ம திட்டமிட்டு பேசுவோம் பாத்தீங்களா. நான் அடுத்த பாயிண்ட் என்ன பேச போறேன் அப்படின்றத திட்டமிட்டு தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். அடுத்து என்ன யோசிச்சு நான் அடுத்து பேச போறேன் அப்படின்னு திட்டமிட்டு பேசுறோம் பாத்தீங்களா. இது அந்நிய பாஷை பேசும்போது கிடையாதான். திட்டமிடுகின்ற அந்த காரியம் அந்நிய பாஷையில கிடையாது. அப்ப என்னன்னா, இது சப்கான்சியஸ்ல இருந்து வர்ற ஒரு கான்சியஸ்ல இருந்து வர்றது கிடையாது, சப்கான்சியஸ்ல இருந்து வர்ற ஒரு காரியமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியில ஜெபம் பண்ற போது அடுத்த பாயிண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்நிய பாஷையில பேசும்போது அந்த திட்டமிட்டுகிற காரியமே இல்ல, ஆவியில அப்படியே வருது. அடுத்து 3வது ஒரு காரியத்தை முக்கியமா அவங்க பதிப்பிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அந்நிய பாஷைகளை பேசும் பொழுது பாருங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ஆனந்தமும் ஒரு அமைதியும் ஒரு பேரின்பமும் அவருடைய மனதிலே உண்டாகுகிறது என்பதை அவர்கள் ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. அப்ப வசனம் பொய் சொல்லல, வசனம் உண்மைதான் சொல்லுது. ஆவியில நிறந்து சந்தோஷம் அடைஞ்சாங்க. அப்ப ஆவியானவர் கொடுக்கின்ற அந்த அந்நிய பாஷையில் என்ன இருக்குதுன்னா, ஆனந்தம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது. அதனாலதான் வசனம் சொல்றது, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாது ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஆவியை அவித்து போடாதிருங்கள், ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஏன்னா ஆவியானவர் தான் உங்களுடைய சந்தோஷத்திற்கான ஆதாரம், பரிசுத்த ஆவியானவர் வருகின்ற சந்தோஷம். அப்ப அந்நிய பாஷையிலே பேசும் பொழுது உங்களுக்குள்ளே சந்தோஷம் இன்னும் அதிகமாகும். டங்ஸ்ல பேசுறவங்க மூஞ்ச பாத்திருக்கீங்களா? அதிகமா டங்ஸ்ல பேசுறவங்க மூஞ்சி எப்படி இருக்கும்னா ஹாப்பியா தான் இருக்கும். ஆனா உங்க சூழ்நிலை ஹாப்பியா இருக்கு, ஆனா இல்ல, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை விட மோசமான பிரச்சனை தான் இருக்குது.
ஆனா சந்தோஷம் இருக்குது. ஏன்னா இது ஆவியிலிருந்து வருகின்ற ஒரு மகிழ்வு, ஆவியானவர் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷம். பாருங்க, அப்ப உங்களுடைய ஆவியை அவித்து போடாதீர்கள். அப்ப பாவ காரியங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய ஆவியை நீங்க என்ன பண்றீங்க? அவித்து போடுறீங்க. இன்னொரு வசனம் எடுத்து வாசிங்களேன். ஆவியானவர் துக்கப்படுறார். சங்கீதம் 51:12 வாசிங்க. சங்கீதம் 51:12. உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். பாருங்க, இது சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதின சங்கீதம். எந்த பின்னணியில இந்த சங்கீதத்தை அவன் எழுதுறான் அப்படின்னா, பத்ஷேபாலோட அவன் என்ன பண்ணிருக்கான்? பாவம் பண்ணிருக்கான். பத்ஷேபாலோடு அவன் பாவம் பண்ணிட்டு அந்த பாவ உணர்வோடு, ஆண்டவரே நான் பாவம் பண்ணிட்டேன், ரட்சிப்பின் சந்தோஷம் என்னை விட்டு போயிருச்சு, ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு மறுபடியும் தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகம் உள்ள ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்ப ஆவியானவர் எப்ப உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறாரு அப்படின்னா, நீங்க பரிசுத்தமா வாழும் பொழுது. நீங்க மட்டும் பேசிட்டு இருந்தா மட்டும் சந்தோஷம் வரும் இல்ல, பரிசுத்தமா இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவிய நல்ல ஒரு ஜாயை கொடுப்பாரு, ஒரு சந்தோஷத்தை கொடுப்பாரு. பாருங்க, அப்ப பாவம் செய்ய வேண்டும் என்கிற உணர்வில் இருக்கின்ற மனிதர்களிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கின்ற சந்தோஷம் நிலைத்து நிற்காது. சரி, அடுத்து நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் என்ன பண்றாருன்னா அவங்களுக்குள்ள சந்தோஷத்தை கொடுக்கிறவராக இருக்கின்றார். அதான் வசனம் சொல்றது 1 தெசலோனிக்கேயர் 5:16-17 எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் செய்யுங்க, ஆல்வேஸ் பி ஜாய்ஃபுல், நெவர் ஸ்டாப் பிரேயிங் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்ப எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா அதிக நேரம் ஆவியில நிறைஞ்ச அந்நிய பாஷை பேச வேண்டும். அடுத்து இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. பிதா குமாரனுக்கென்று கொடுத்த அந்த வேலையை, அந்த சித்தத்தை செய்வதற்கு அவர் அவமானத்தை எண்ணாமல் சகித்து தனக்கு முன் இருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அதையெல்லாம் சகித்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இந்த வசனத்திலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, தேவ சித்தத்தை நாம் செய்யும் பொழுது சந்தோஷம் வருகிறது. நீங்க தேவ சித்தத்தை செய்யாதவர்களாக இருந்தீங்க அப்படின்னா சந்தோஷம் இருக்காது. நீங்க தேவ சித்தத்துல கரெக்டா இருந்தீங்கன்னா உள்ளான ஒரு சந்தோஷம் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும், ஹம்முன்னு அப்படியே மனமகிழ்ச்சி இருக்கும். தேவ சித்தத்தின் அடிப்படையில நீங்க உன்னை இழக்கிறீங்கன்னா கூட அதுல சந்தோஷம் இருக்கும். தேவ சித்தம் இல்லாம ஏதாச்சும் ஒண்ணு வாங்குனீங்கன்னா கூட அதுல சந்தோஷம் இருக்காது. மறுபடியும் சொல்றேன், தேவ சித்தத்தோட நீங்க ஒரு ஆளுக்கு பணத்தை கொடுக்குறீங்க, சரிங்களா? கொடுக்குறீங்க, சந்தோஷம் இருக்கும். தேவ சித்தம் இல்லாம ஒரு ஆள்கிட்ட பெரிய அளவுல பணத்தை வாங்குறீங்க, சந்தோஷம் இருக்கவே இருக்காது. சந்தோஷம் இருக்கவே இருக்காது. அப்ப உங்க சந்தோஷம் எதுல இருக்குதுன்னா, நீங்க தேவ சித்தத்தில் இருக்கிறீங்களா இல்லையா, அதுலதான் உங்க சந்தோஷம் இருக்குது. சந்தோஷம் இருக்கு. பாருங்க, லூக்கா 1ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை வாசிங்களேன். லூக்கா 1ஆம் அதிகாரம் 47வது வசனம். என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. யார் சொல்றா? மரியாள். மரியாளுக்கு என்ன உரைக்கப்பட்டது தேவதூதன் மூலமாக? கேப்ரியல் தேவதூதன் மூலமாக என்ன உரைக்கப்பட்டது? பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும், உன்னதமானவருடைய பலன் உன் மீது நிழலிடும், அப்பொழுது நீ ஒரு குமாரனை பெறுவாய். இந்த வார்த்தைக்கு அவள் அப்படியே கீழ்ப்படுகின்றாள். ஆனா அந்த வார்த்தை கொஞ்சம் கஷ்டமான வார்த்தை தான். ஏன்னா அவ கன்னியா இருக்கிறா, அவ கல்யாணம் ஆகாதவளா இருக்கிறா. அது மட்டும் கிடையாது, அவள் இன்னொரு புருஷனுக்கு என்று நிச்சயிக்கப்பட்டிருக்கிறா. அப்ப இவ கர்ப்பவதி ஆனா சமுதாயம் என்ன பேசும், மத்தவங்க என்ன சொல்லுவாங்க, என்னென்னமோ காரியங்கள்லாம் இருக்குது, கல்லெறிஞ்சு கொல்ற கூட நிலைமை கூட வரும். ஆனா அவ தேவ சித்தத்தை செய்யறதுனால அவ என்ன சொல்றா அப்படின்னா, என் நாவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. ஏன்னா அவ தேவ சித்தத்தை செய்யறா. நீங்க தேவ சித்தத்தை செஞ்சீங்கன்னா சூழ்நிலை எவ்வளவு விரோதமா எதிர்ப்பா இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு களி கூறுதல் ஆவியில் இருந்துகிட்டே இருக்கும், இருந்துகிட்டே இருக்கும், இருந்துகிட்டே இருக்கும். பாருங்க, இப்ப நீங்க நான் பிரசங்கம் பண்றேன் பார்த்தீங்களா, இதை பார்க்கிற சந்தோஷமான காரியம் உலகத்துல எதுவுமே கிடையாது. ஊழியம் செய்வதை பார்க்கிற சந்தோஷமான காரியம் எதுவுமே கிடையாது. நேற்று ட்ராக்லாம் கொண்டு போய் கொடுக்க போனீங்க, எப்படி கொடுக்க போனீங்க? சந்தோஷமா கொடுக்க போனீங்க, சந்தோஷம் இருக்கும்.
இதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனில நீங்க ஒர்க் பண்ணிருப்பீங்க, இதுக்கு முன்னாடி மார்க்கெட்டிங் பண்ணிருப்பீங்க, இதுக்கு முன்னாடி சேல்ஸ் பண்ணிருப்பீங்க. அதுலலாம் சம்பளம் கிடைச்சிச்சு, சரிங்களா? சம்பளம் கிடைச்சிச்சு. இதுல சம்பளமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா ஒரு சந்தோஷம் கிடைக்குதுல்ல. இங்க கூட்டுறது, பெருக்கிறது, சேர் எடுத்து வைக்கிறது, மியூசிக் போடுறது, பாடுறது, சின்ன சின்ன ஊழியங்கள் செய்யறது, எல்லாத்துலயும் என்ன இருக்குது? சந்தோஷம் இருக்குது. இந்த சந்தோஷத்தை யாரு கொடுக்குறா? கர்த்தர் கொடுக்குறாரு. இந்த உலகத்துல சந்தோஷம் கிடையாது. அப்ப தேவ சித்தத்தை நீங்க செய்யறவர்களா இருந்தீங்கன்னா சந்தோஷம் கண்டிப்பா இருக்கும். ஒரு கஷ்டப்படுறவனுக்கு நீங்க உதவி செய்யறீங்க அப்படின்னா அது ஒரு சந்தோஷம் இருக்கும். ஐயோ, பணத்தை நீங்க தான்ப்பா செலவு பண்ணிருக்கீங்க, பணம் உங்களுக்கு வரல, ஆனா சந்தோஷம் வந்திருக்கு. ஏன்னா தேவ சித்தத்தை நீங்க செஞ்சு கஷ்டப்படுறவனுக்கு ஒருத்தனுக்கு உதவி செய்யும் பொழுது எப்படி சந்தோஷம் வருது? ஒரு ஆளுக்கு நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது எப்படி சந்தோஷம் வருதுன்னா, நீங்க தேவ சித்தத்தை செய்யறீங்க, தேவ சித்தத்தை செய்யறதுனால சந்தோஷம் வருது. அப்ப தேவ சித்தத்தை செய்யும் பொழுதுதான் சந்தோஷம் உங்களுக்குள்ள நிலைச்சு நிக்கும், நிலைச்சு நிக்கும். சரிங்களா? அடுத்து அந்த சந்தோஷம் நிலைச்சு நிற்பதற்கு நம்ம என்ன செய்யணும்? எடுத்து வாசிங்க சங்கீதம் 119:92. சங்கீதம் 119:92 வாசிங்க. அது வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். உம்முடைய வேதம் என்னுடைய மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால். அப்ப இந்த வேதத்தை படிக்கும் போது என்ன உண்டாகுது? உண்டாகுதா? சொல்லுங்க. அப்ப மனமகிழ்ச்சி உண்டாக்கக்கூடியதுதான் வேதம். மனமகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடியது வேதம். உங்களை மறுரூபமாக்கக்கூடியது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வேதம். அப்ப வேதத்தை படிக்கணும், வேதத்துல இருந்து பிரசங்கிக்கிற செய்திய கேட்கணும், எல்லா ஆராதனைக்கும் வரணும். அனுதினமும் நீங்க என்ன பண்ணணும்? பைபிள் படிக்கணும். படிக்கும் போதுதான் உங்களுக்குள்ள என்ன உண்டாகும்னா ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். சொல்றான், உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் நான் துக்கத்திலேயே அழிஞ்சு போயிருப்பேன், அழிஞ்சு போயிருப்பேன். பாருங்க, ஒரு சில பேருடைய சாட்சி நான் கேட்டிருக்கிறேன். அவங்க சொன்னா, நான் ஒரு சபையில நான் பிரசங்கம் பண்ணிட்டு வந்தேன். பிரசங்கம் பண்ணிட்டு முடிச்சுட்டு வந்த உடனே கர்நாடகால ஒரு இடத்துல ஒரு பிரதர் சொன்னாரு, மாஸ்டர் இந்த செய்தியை மட்டும் நீங்க எனக்கு கொடுக்கல அப்படின்னா, இந்த செய்தியை மட்டும் நீங்க கொடுக்கல அப்படின்னா, இல்ல இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு நான் இன்னைக்கு வராம இருந்திருந்தேனா, நானு இன்னைக்கு நைட்டு நான் கண்டிப்பா செத்துருப்பேன், செத்து போயிருந்திருப்பேன். நான் சூசைட் பண்ணலான்ற எண்ணத்தோட தான் இருந்தேன். ஆனா இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது எனக்குள்ள வாழ வேண்டும் என்கிற ஒரு நம்பிக்கை வந்தது. கர்த்தர் என்னை வாழ வைப்பார் என்கிற நம்பிக்கை வந்தது அப்படின்னு சொன்னார். பாருங்க, இன்னைக்கு ஒரு சில நேரத்துல அப்படிதான் உட்காருவோம், துக்கத்தோட உட்காருவோம், சுகத்தோட உட்காருவோம். ஆண்டவர் அந்த துக்கத்திற்கு ஏற்ற மருந்தை வசனத்தின் மூலியமாக கொடுத்து உங்களை இருதயத்தில் இருக்கக்கூடிய காயங்களையும் ரணங்களையும் ஆற்றி உங்களை தேற்றி உங்களை அப்படியே மறுபடியும் நிலைத்து நிற்க வைக்கின்றார், நிலை நிற்க வைக்கின்றார். விழுந்து போன உங்களை வசனத்தை வைத்து தூக்கி விடுகின்றார், தூக்கி விடுகின்றார். எப்படி வாழ போறேன் அதற்கான வழிமுறைகளையும் வசனத்தின் மூலமாக சொல்லிக் கொடுக்கிறார். எப்படி நான் இந்த காரியத்தை செயல்படுத்த போறேன் அதற்கான உந்துதலையும் உந்து சக்தியும் அதற்கான ஆற்றலையும் வசனத்தின் மூலமாக கொடுத்து உங்களை தேற்றுகின்றார். உம்முடைய வேதம் என்னுடைய மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால் நான் துக்கத்திலேயே அழிஞ்சு போயிருப்பேன், அழிஞ்சு போயிருப்பேன். அப்ப வார்த்தையை உணவாக என்ன பண்ணணும்? எடுத்துக்கொள்ள வேண்டும். மனுஷன் வசனத்தினால் மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான், ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ உங்களை பிழைக்க வைக்கிறதுக்காண்டி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். என் வேதத்தில் உள்ள மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அவைகளை அநியாய காரியமாக எண்ணினார்களேன்னு சொல்ற. இது அநியாய காரியமா என்றால் இதுல இருந்து போதிச்சோம்னா நல்வாழ்வுக்காக தான் போதிக்கிறோம், நல்லா இருக்குன்றதுக்காண்டி தான் போதிக்கிறோம். நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போதிக்கல, நீங்க நாசமா போனது சொல்லிட்டு போதிக்கல. ஏன்னா இது உங்களை வாழ வைக்கும், உங்களை வளர்ச்சி அடைய வைக்கும், உங்களை எழ வைக்கும், மீண்டும் கட்டி அமைக்க உங்களை வைக்கும். அப்ப இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது இது எனக்கான வார்த்தைன்னு சொல்லிட்டு சந்தோஷமா என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளணும். ஆசீர்வாதமான வார்த்தைகள் வந்தால் எனக்கான வார்த்தை, கண்டித்து உணர்த்தக்கூடிய வார்த்தைகள் வந்தால் எனக்கான வார்த்தை, எனக்கான வார்த்தை. பாருங்க, நேத்து வரைக்கும் என் பிள்ளைங்களுக்கு என்ன கொடுத்துக்கிட்டு இருந்தேன்? ஸ்வீட் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்பா சூப்பரா ஸ்வீட் கொடுக்குறாரா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்ன கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன்? மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இப்ப அப்படி முறைக்கிறாங்க. அதுவும் நல்லதுக்குதான், இதுவும் நல்லதுக்குதான். அப்ப ஸ்வீட் கொடுக்கும் போது மட்டும் அப்பா பாஸ்டர் நல்ல பாஸ்டர்ரா, மருந்து கொடுத்தோம்னா ஆஹா அப்படின்னு நினைக்க கூடாது. கர்த்தருடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஆவியானவருக்கு ஒரு பேர் இருக்கு, என்னது? தேற்றற வாளன். இன்னொரு பேர் இருக்கு, அவர் பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகின்றவர். தேற்றற வாளன்னா பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாயத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். தேற்றற வாளனா மட்டும் இருக்க மாட்டாரு, கண்டித்து உணர்த்துகிறவராக ஆவியானவர் இருக்கிறார், கண்டித்து உணர்த்துகிறார்.
கடிந்து பேசுவார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிங்க. யோபு எப்பொழுது அந்த சந்தோஷத்துல நாம் நிலைத்து நிற்க முடியும்? யோபு 27ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. அவன் சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாய் இருப்பானோ, அவன் எப்பொழுதும் தேவனை தொழுது கொண்டிருப்பானோ. அவன் எப்பொழுதும் தேவனை. இன்னொரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 9:2 வாசிங்க. உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். உம்முடைய நாமத்தை சொல்லுங்க. கீர்த்தனம்னா என்னதுன்னா பாட்டு. ஐ வில் சிங் பிரைஸ் டு யுவர் நேம் அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்குது. நான் கீர்த்தனம் பண்ணுவேன்னா உங்களுடைய நாமத்தை பாடுவேன். உங்களுடைய நாமத்தை உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். உங்களுடைய நாமத்தை நான் என்ன பண்ணுவேன்? பாடுவேன். அப்ப அந்த சந்தோஷத்தை நினைச்சு நிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஆண்டவரை பாடணும். எல்லாம் சொல்லுங்க, பாடணும். பாடுறீங்களா? என் குரல் பாடுற அளவுக்கு நல்லா இல்ல பாஸ்டர், அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காக்கைக்கு தன் குஞ்சு. நீங்க யாருக்காக பாடுறீங்க? கர்த்தருக்காக பாடுறீங்க. சொல்ல போனா உங்க அப்பாவுக்காக நீங்க பாடுறீங்க. ஒரு சின்ன பிள்ளை அப்பாட்ட இல்ல அம்மாட்ட பெற்றோர்கிட்ட அது மழலை சொல்ல அது பாட்டு. என் பாப்பா ஒரு பாட்டு பாடுவா. என்ன பாட்டு பாடுவா? வாதை உந்தன் குடாரத்தை லோரிலி பாபு கி பாபு அப்படின்னு பாடுவா. நான் அதை பார்த்து ரசிப்பேன். அவளுக்கு ஒண்ணும் தெரியாது, ராகம் மட்டும்தான் தெரியுது, வரி தெரியல. ஆனா அதை பார்த்து நான் ரசிக்கிறேன். என்ன அருமையா ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுறா. நானே நினைக்கும் பொழுது ஆண்டவர் உங்க குரல்ல இருக்கிற இந்த ஸ்கேலையும் அந்த குரல் இருக்கிற அழகையும் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. உங்க இருதயத்துல இருக்கிற உணர்வை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இருதயத்துல இருக்கிற அன்பை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதுதான் முக்கியம். அப்ப ஆண்டவரை உங்க குரல் எப்படி இருந்தாலும் சரி, ராக இருக்கோ இல்லையோ அதெல்லாம் கிடையாது. ஆண்டவரை நீங்க நல்லா பாடுங்க. நல்ல பாடல்கள் என்ன பண்ணுங்க, எடுத்து பாடி அவரை மகிமைப்படுத்துங்க. அப்ப சந்தோஷம் அப்படியே உங்களை ஆக்குபை பண்ணும். தேவனுடைய சந்தோஷம் அப்படியே உங்களை அப்படியே நிரப்பிடும். அந்த அனுபவிச்சாதான் தெரியும். அனுபவிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். நான் ஒரு சில நேரத்துல ரொம்ப துக்கமா இருந்தா நான் பாட்டு என்ன பண்ணிட்டே இருப்பேன்? ஆராதனை பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒண்ணு அந்நிய பாஷை பேசுவேன், இல்லாட்டா என்ன பண்ணுவேன்? ஆராதனை பண்ணுவேன். ஏன்னா ஆராதனை பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது நம்மளுக்கு முன்பதாக அடைக்கப்பட்ட காரியங்கள்லாம் திறந்துரும். இவங்க எல்லாம் சேர்ந்து எரிகோல போய் இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் ஆர்ப்பரிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா அலங்கு இடிச்சு விழுகுது. அது வரைக்கும் வழிவிடாம இருந்த காரியம் விட்டுருச்சு. எதுல? ஆர்ப்பரிப்புல, துதியில. துதிக்கான ஒரு அடையாளம், துதிக்கான ஒரு அடையாளம். இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா யோசபாத் காலத்துல எதிரிகள் எல்லாம் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்தார்கள். ஏன் அப்படின்னா பாடல் பாடக்கூடிய யூதா கோத்திரத்தை முன்னாடி நிப்பாட்டி இருக்கிறான். இப்ப அவங்க கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்று பொழுது பாடும் பொழுது எதிரிகள் தங்களுக்குள்ளே சங்கரிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. அப்ப பவுலும் சீலாவும் துன்பத்துல என்ன பண்றாங்க? கர்த்தரை துதிச்சு மகிமைப்படுத்துறாங்க. துதிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா கட்டப்பட்டுக்கிற கயிறுகள்லாம் அறுக்கப்படுகிறது, சிறைச்சாலை திறக்கப்படுகிறது, விடுதலை உண்டாகிறது. பாருங்க, அப்படியே சொல்லிக்கிட்டே போலாம். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உண்மை தப்பி வைக்க வல்லவரா இருந்தாரு. ஆமா, நான் ஆராய்ச்சிக்கிட்டே இருந்தாலும் தப்பிச்சுட்டாரு. நான் சொல்ல, நீங்க ஆராய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை தப்பு வச்சிருவார். எந்தெந்த பிரச்சனை நீங்க சிக்கிறீங்களோ அந்தந்த பிரச்சனை கர்த்தர் உங்களை நிச்சயமா தப்பு வச்சிருவாரு, நீங்க ஆராதிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா. அப்ப கவலைப்படுறதை விட்டுட்டு என்ன பண்ணுங்க? ஆராதனை பண்ணுங்க. பாட்டு பாடுறது கஷ்டமாங்க? கவலைப்படுறதாங்க கஷ்டம். பாட்டு பாடுறது ரொம்ப ஈஸிங்க. கவலைப்படுறப்ப கூட நம்ம யோசிச்சு பார்த்து அந்த இது பண்ணுவோம், கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி ஸ்ட்ரெஸ் பண்ணி. பாட்டு ஈஸியா என்ன பண்ணலாம்? எடுத்து பாடிக்கிட்டே இருங்க, கவலை எல்லாம் காணாம போயிடும். எந்த காரியத்துக்காக கவலைப்பட்டு இருக்கிறீங்களோ அந்த காரியமே கைகூடி வந்துடும். கைகூடி வரான்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருக்கீங்களா? அது கைகூடி வர வச்சிருவாரு நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடினீங்கன்னா. பாருங்க, அப்ப கவலைப்படும் பொழுது என்ன பண்ணணும்? கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். கடைசியாக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்களை வாசிங்க. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். சோதனை, விசுவாசத்தின் பரீட்சை. ஒரு சில சோதனைகளை, ஒரு சில விசுவாச பரீட்சைகளை நம்மளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அனுமதிக்கின்றார். அது கர்த்தர் கொடுக்கிறதாக நம்ம எடுத்துக்கொள்ளாவிட்டாலும் ஒரு சில சூழ்நிலையின் காரணமாக ஒரு சில சோதனைகள் வருகின்றது. ஒரு சில நேரத்துல கர்த்தர் வந்து அன்பை சோதிக்கிறாரு. எப்படி அன்பை சோதிக்கிறாருன்னா, ஆபிரகாம்கிட்ட அன்பை சோதிச்சாரு பார்த்தீங்களா? சொந்த குமாரனை எனக்கு வழியா கொடுன்னு கேட்டு சோதிச்சாரு. ஆனா அதுல ஜெயிச்சிட்டான். ஒரு சில நேரத்துல பொல்லாத மனிதர்கள் மூலமாக சோதனைகள் வருகின்றது. பொறாமையின் காரணமாக, எரிச்சலின் காரணமாக, போட்டி மனப்பான்மையின் காரணமாக, விரோதத்தின் காரணமாக ஒரு சில சோதனைகள் வருகின்றது. அதை சந்தோஷமாக எண்ண வேண்டும்.
அதை நீங்க சோதனையா, அதை பிரச்சனையா பார்க்காம, கர்த்தருடைய நாமத்திற்காக, கர்த்தருடைய நீதியில நடக்கிறதுக்காக, நான் கர்த்தருடைய சித்தத்தை செய்யறதுக்காக இந்த பொல்லாத மனுஷன் என்ன பகைக்கிறானா, அதை நான் சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறேன். நான் கர்த்தருடைய சித்தத்தை செய்யறேன், கர்த்தருடைய வார்த்தைப்படி நடக்கிறேன், நான் பரிசுத்தமா இருக்கிறேன், நான் நீதியா இருக்கிறேன், நான் கர்த்தருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்றேன். அது உனக்கு பிடிக்கல, எரிச்சலா இருக்குது அப்படின்னா, அதன் மூலமா உனக்கு எரிச்சல் உண்டாகுது அப்படின்னா, அதன் மூலமா சோதனை வருது, அதன் மூலமா எனக்கு அவப்பேறு வருது, அதன் மூலமா எனக்கு அவமானம் வருதுன்னா, அதை நான் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த சோதனையை நீங்க நல்ல வாழ்க்கை வாழும் பொழுது, ஒரு சில உங்க நட்பெயருக்கு தீங்கு இழைக்கக்கூடிய ஒரு சில காரியங்கள் நடக்கும். நீங்க நல்லா செயல்பட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமான செயல்பாடுகள் எல்லாம் செய்யப்படும். அதை நினைச்சு நீங்க உடைஞ்சு போயிடாதீங்க. நீங்க போற ரூட்டு சரிதான், நீங்க செய்யற காரியம் சரிதான். வசனம் சொல்லுது, அது சந்தோஷமா எண்ணுங்கள். அது விசுவாசத்தின் பரீட்சை இருக்குது. இன்னொரு வசனம் இருக்கு பாருங்களேன், மத்தேயு 5ஆம் அதிகாரம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்க. 11-12 வாசிங்க. மத்தேயு 5:11-12. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். நீங்க பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். சந்தோஷப்பட்டு எதுக்கு ஆண்டவரே சந்தோஷப்பட்டு களி கூறணும் அப்படின்னா, என் நிமித்தம், என்னுடைய வசனத்து நிமித்தம், என்னுடைய ஊழியத்தின் நிமித்தம், என்னுடைய சித்தத்தினை செய்யறது நிமித்தம் உன்னை நிந்தித்து, உன்னை துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேர் பொய்ய சொல்லுவாங்க. உண்மை சொல்ல மாட்டாங்க. உண்மை இருந்தாதான் சொல்றதுக்கு. உங்களை காயப்படுத்தணும் அப்படின்னா உண்மையை சொல்ல முடியாது. ஏன் உண்மை சொல்ல முடியாதுன்னா, நீங்க உண்மையா நடந்துகிட்டு இருக்கிறீங்க. அப்ப பொய்ய தான் சொல்லணும். பொய்ய சொல்லி அபந்தத்தையும் அவதூறையும் பேசி என்ன பண்ணணும்? காயப்படுத்தி உங்களை கஷ்டப்படுத்தணும். அதான் உங்களுடைய நோக்கம். அப்படிப்பட்ட நிலைமை வரும்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பாக்கியவனா இருப்பீங்க. நீங்க எப்படி இருங்க? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கன்றாரு. இது கஷ்டம்தான். அது பூரா சந்தோஷமா இருக்க முடியும்? காயப்படுத்திட்டு போறாங்க, எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் சொல்றாரு, பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பரலோகத்துல உங்க பலன் மிகுதியா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பூமியில உங்களுக்கு பலன் இல்லாம போலாம், ஒரு சில ப்ராஃபிட் கிடைக்காம போலாம், ஒரு சில வாய்ப்புகள் கிடைக்காம போலாம். ஆனா பரலோகத்திலிருந்து வாய்ப்புகளும் அந்த ப்ராஃபிட் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்க நிந்தையும் அவமானத்தையும் தாங்கும் பொழுது, அந்த அவமானமும் அதையும் சேர்த்து பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இந்த பூமியிலேயே கொடுப்பார். நீதிமானுக்கு பூமியிலேயே சரி கட்டப்படும். பரலோகத்துக்கு போன பிறகு கொடுப்பார்ல, இங்கேயே கொடுப்பார். நீ நிந்தித்த நிந்தனைக்கு தக்கதாக கர்த்தர் நன்மையால் அதை என்னை சரி கட்டுவார். நீ நிந்தித்த யாரு? சீமே என்கிற ஒரு மனுஷன் தாவீதை நிந்திக்கிறான். அப்ப சொல்றான், அவன் வையட்டும், அவன் தூசிக்கட்டும். இல்ல ராஜா, அவன் கல்ல கொண்டு எறிகிறான், மண்ணு தூக்கி போடுறான், ரத்தப்பிரியன் என்றான், கொலை பாதகன் என்றான், அபாண்டமான வார்த்தைகள் உங்களை குறிச்சு சொல்றான். ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவன் என்ன பண்ணிடுறேன்? தலையை வெட்டிட்டு வந்துடுறேன் சொல்லு. இல்ல இரு, வேண்டாம், விட்டுரு. அவன் நிந்தித்த நிந்தனைக்கு தக்கதாக கர்த்தர் அதை நன்மையால் சரி கட்டுவார். சொன்ன மாதிரியே செஞ்சார். நான் சொல்றேன், ஒரு சில அவமானங்களையும், ஒரு சில அவப்பேர்களையும், ஒரு சில நிந்தனைகளையும் நீங்க வாங்கியிருக்கீங்களா? அதையெல்லாம் கர்த்தர் நன்மையாக சரி கட்டுவார். உங்களுக்கு பரலோகத்திலே பலன் இருக்கிறது. அந்த பலன் நிச்சயமாகவே உங்களுக்கு கடந்து வரும். வானத்தையும் பூமியும் படைத்த தேவனா கர்த்தரிடத்திலிருந்து நிச்சயமாக வரும். அவரிடத்தில் நன்மையான எந்த ஈவு, பூர்ணமான எந்த வரவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவினிடத்திலிருந்து எப்படி வருது? இறங்கி வருகிறது. இந்த அவமானத்தை வாங்கினீங்கல்ல, இந்த அசிங்கத்தை சந்திச்சீங்கல்ல, அந்த அவப்பெயரை வாங்கினீங்கல்ல, அதற்கான பலன் அங்க இருக்குது. அது ஒரு நாள் இறங்கி வரும். வர வேண்டிய நேரத்தை இறங்கி வரும். இது கர்த்தரால் ஆயிற்று. இது அநேகருடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் மாற்றுவார். எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யாவரும் எழுந்து நிற்போம்.